இப்போ சிலர் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை பார்த்து சிலருக்கு பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஏன் கண்ணை பார்த்து பேசுகிறதுக்கு சில பெண்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஆண்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த உடலுறவு என்பது அந்த தேவை அவர்களுக்கு பூர்த்தி செய்யப்படவில்லை. அது ஒரு காரணமாக இருக்கும். உடலுறவை வச்சுக்கிட்டாக்கா கண்ணை பார்த்து பேசுகிறது ஈஸியாக இருக்கும். ஒருத்தரோட கண்ணை பார்த்து பேசுவது என்பது உடலுறவு வைத்து கொண்டால் எளிதாக இருக்கும். அதான் பார்வையில் அமைதி. எப்போ பார்ப்பதற்கு ஒருத்தரோட கண்ணை பார்த்து பேசுகிறதுக்கு எப்போ சிரமமாக இருக்குன்னா, உடலுறவே வைத்து கொள்ளவில்லை, அப்போ ஒரு கோபம் அதிகரிச்சிடும். ஒரு மனசில் அமைதி இருக்காது, பார்வையில் அமைதி இருக்காது, பார்வையில் கோபம் அதிகரித்து விடும். அது எப்படி பசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கோபம் வரும்ல, பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும். அதே மாதிரி உடலுறவே வச்சிக்காமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும். துணை இல்லாமல் உடலுறவை வச்சிக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபம் பார்வையில் தெரியும். அதனால் மற்றவங்க கண்ணை பார்த்து பேசுகிறதுல அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதே அவங்க போய் உடலுறவை வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உடலுறவை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ மற்றவங்க கண்ணை பார்த்து பேசுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றவங்ககிட்ட பேசுகிறது ஈஸியாக இருக்கும். மற்றவங்கள பார்க்குறது கண்ணும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். உறவு முறை எளிதாக இருக்கும், நல்ல இனிமையாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட பேசுகிறது ஈஸியாக இருக்கும், ரொம்ப எளிதாக இருக்கும். அதுதான் இந்த உடலுறவு வைத்து கொள்வதனால் ஏற்படுகிற நன்மை. இதை உணர்கிறாங்க மக்கள். இதெல்லாம் உணர்ந்தால் தான் உடலுறவு வைத்து கொள்வதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது. டெய்லி லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுக்கு எளிதாக இருக்கும். நீங்கள் பார்க்குறதே எளிதாக இருக்கும். ஒருத்தரை பார்க்குறதே, இந்த உலகத்தை பார்ப்பதே உங்களுக்கு எளிதாக இருக்கும். கோபம் இருக்காது. இந்த உலகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் இருக்காது, ஒரு அன்பு தான் இருக்கும், ஒரு நன்றி உணர்ச்சி தான் இருக்கும். அதே நீங்கள் உடலுறவை வச்சுக்கலைனாக்கா உங்களுக்கு இந்த உலகத்தை பார்க்கும்போதே கோபம் அதிகரிச்சிடும், வெறுப்பாக இருக்கும். அப்போ வெறுப்போடையும் கோபத்தோடையும் மற்றவங்க கண்ணை பார்த்து பேச முடியாது. அதனால் மற்றவங்க கண்ணை பார்த்து பேசலைன்னா உடனே அவங்கள குறை சொல்லக்கூடாது. அவங்க ஏன் கண்ணை பார்த்து பேசலைன்னா ஒருவேளை தனிமையில் இருக்கலாம், அவங்க உடலுறவை வச்சிக்காமல் இருக்கலாம். உடலுறவை வச்சுக்கிட்டு டெய்லி 2 நாளைக்கு ஒரு வாட்டி உடலுறவை வச்சுக்கிட்டாங்கன்னா கண்ணை பார்த்து பேசுகிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிதாக இருக்கும். அதாவது அவங்க உடலுறவை வச்சுக்கிட்டால் தான் மட்டும் கிடையாது. அப்போது 70 வயசுக்கு மேலே உடலுறவை வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உடம்பு ஒத்துக்காது அப்படின்னா அவங்கெல்லாம் மற்றவங்க கண்ணை பார்த்து பேச முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதனால் உடலுறவை வச்சுக்கணுங்கிற உரிமையோடு நீங்கள் யாரையாவது பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு துணை இருக்கணும். நீங்கள் உடலுறவு வச்சுக்கலைன்னா கூட பரவாயில்ல, அதனால் உடலுறவு வச்சுக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் மற்றவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு ஒன்று கட்டாயம் இல்லை. உரிமையோடு நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு துணை இருக்க வேண்டும். உரிமையோடுனா திருமண துணை. ஒரு பெண்ணுக்கு உரிமையோடு பார்ப்பதற்கு கணவன் இருக்க வேண்டும். கணவனை தான் உரிமையோடு பார்க்க முடியும். இப்போ கள்ளக்காதலன்னு கூட உரிமையோடு பார்க்கலாம், ஆனால் பயந்து தான் பார்க்கணும். யாரும் பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து தான் பார்க்கணும். யாருக்குமே தெரியாமல் தான் உரிமையோடு பார்க்கணும் கள்ளக்காதலனை. ஆனால் கணவனாக இருந்தால் யாருக்கும் பற்றி பயப்படவே தேவையில்லை, தைரியமாக பார்க்கலாம், உரிமையோட தைரியமாக பார்க்கலாம். அது மாதிரி ஒரு ஆண் தனது கள்ளக்காதலியை உரிமையோடு பார்க்கலாம், ஆனால் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, பயந்து தான் அவன் பார்ப்பான், உரிமையோடு பார்ப்பான். நான் உரிமையோடு பார்ப்பது யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். அப்போ ஒரு மனைவியை தான் அவன் என்ன பண்ணுவான், உரிமையோடு பார்ப்பான், தைரியமாக உரிமையோடு பார்ப்பான். அந்த தைரியமாக உரிமையோடு பார்ப்பதற்கு ஒரு உறவு தேவை, ஒரு துணை தேவை. அது இருந்துட்டாலே போதும். நீங்கள் மற்றவங்க கண்ணை பார்த்து பேசுகிறது எளிது. அப்போ உங்களுக்கு பார்த்தாலே கோபம் உரிமையோடு பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு துணை தேவை. அப்படி ஒரு துணை கிடச்சிட்டாலே உங்கள் பார்வையில் கோபம் தணிந்து விடும், உங்கள் உடலும் அமைதியாக இருக்கும், பார்வையும் அமைதி அடைந்து விடும். உடலுறவு வைத்து கொண்டால் தான் அமைதி அடையும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. உரிமையோடு பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு துணை தேவை. உரிமையோடு பேசுவதற்கு, உரிமையோடு உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு துணை தேவை, அவ்வளவுதான். உரிமையோடு தொடுவதற்கு உங்களுக்கு ஒரு துணை தேவை. உரிமையோடு கட்டிப்பிடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு துணை தேவை. உரிமையோடு முத்தமிடுவதற்கு உங்களுக்கு ஒரு கணவன் தேவை, உங்களுக்கு ஒரு மனைவி தேவை, உங்களுக்கு ஒரு துணை தேவை. அதனால் அப்படி உரிமையோடு பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு துணை கிடச்சிட்டாலே உங்கள் பார்வையில் அமைதி வந்துடும். மற்றவங்க கண்ணை பார்த்து பேசுகிறது ஈஸி. அதே நேரத்தில் நீங்கள் உரிமையோடு பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு துணை இல்லைங்கிறதுக்காக நீங்கள் சுய இன்பம் செஞ்சிடாதீங்க. சுய இன்பம் செஞ்சிட்டாக்கா உங்களுக்கு இருக்கிற கோபமும் வெறுப்பும் பன்மடங்காக அதிகரித்து விடும்.
ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு சுய இன்பம் செய்வதன் மூலம் ஒரு காம இன்பத்தை அனுபவித்தீர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யாரும் உதவி செய்யலை, நீங்களே உங்களுக்கு உதவி செய்து கொண்டீர்கள். அதனால் மற்றவர்களுக்கு நீங்கள் விசுவாசமாகவும் நன்றி உணர்ச்சியோடும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த உலகத்திற்கு நீங்கள் நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களது தேவையை இந்த உலகம் பூர்த்தி செய்யவில்லை. நீங்கள் காம பசியோடு இருக்கும் பொழுதும் தாம்பத்திய தாகத்தோடு இருக்கும் பொழுதும் உங்களது தாகத்தை தணிப்பதற்கு இந்த உலகம் வந்து முன்வரவில்லை. உங்கள் பசியை காம பசியை போக்குவதற்கு யாரும் வரவில்லை. ஆதலால் இந்த உலகத்திற்கு உங்கள் கைதான் உங்களுக்கு உதவியது. உங்கள் கைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் சுய இன்பம் செய்து உங்கள் காம பசியை போக்கிக் கொண்டீர்கள். ஆதலால் இந்த உலகத்திற்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கைகளுக்குத்தான் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள் வெறுப்பதற்கு இது ஒன்றே காரணமாக வெறுப்பு அதிகமாயிடும். சுய இன்பம் பண்ணாக்கா வெறுப்பு பன்மடங்காக அதிகமாயிடும். அதான் உச்சக்கட்ட வெறுப்பு. வாயில் கெட்ட வார்த்தைலாம் வரும், மனசுக்குள்ளே கெட்ட வார்த்தை வரும், மனசு அமைதியாகவே இருக்காது. சுய இன்பம் செஞ்சிங்கனாக்கா சுய இன்பம் செய்து நல்ல ஒரு முழுமையான காம இன்பத்தை அனுபவிக்கிறீங்க. அப்போ உடல் அமைதியடை தானே செய்யணும். ஆனால் அமைதி அடையாது, மாறாக அது பன்மடங்கு வெறுப்பு அதிகரித்து விடும், பைத்தியம் பிடித்து விடும், வெறி பிடித்து விடும். அந்த வெறி அடங்குவதற்கு 7 நாட்கள் ஆகும். ஒரு முறை சுய இன்பம் செய்தீர்கள் என்றால் அதனால் ஏற்படுகிற அந்த பைத்தியம் அல்லது வெறி அடங்குவதற்கு 7 நாட்கள் ஆகும். இந்த உலகத்தை வெறுப்போடு பார்ப்பீங்க 7 நாளைக்கு. அதனால் சுய இன்பம் செய்கிறத விட கேடான ஒரு குற்றம் வேறு எதுவும் கிடையாது இந்த உலகத்தில். அதை பார்த்துக்கோங்க. அதனால் முறையான வழிகளில் காம இன்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். முறையான வழிகளில், தகுதியான வழிகளில், ஒழுக்கமான வழிகளில் உங்களுடைய காம பசியை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். உங்களுடைய தாம்பத்திய தாகத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். சுய இன்பம் செய்து காம பசியை போக்கிக் கொண்டால் அப்போ காமத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். ஏன்னா அது எளிதானதாகி விடுகிறது, ரொம்ப எளிதானதாகி விடுகிறது. நீங்கள் யாருக்கிட்டேயும் பெண்கள்கிட்ட பணிவாக நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பெண்கள்கிட்ட ஏன் பணிவாக நடக்கணும்? அவங்ககிட்ட பணிவாக நடந்தால் தான் அவங்க உடலுறவுக்கு உனக்கு ஒத்துழைப்பாங்க. உனக்கு உடலுறவு தேவை என்பது உனக்கு இருக்குது. 2 நாளைக்கு ஒரு வாட்டி உடலுறவு வச்சுக்கணும். அப்போ பெண்கள்கிட்ட நீங்கள் பணிவாக நடந்துக்கிட்டால் தான் அவங்க உடலுறவுக்கு ஒத்துப்பாங்க. அவங்ககிட்ட பணிஞ்சு போகணும், அவங்கள மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் அப்போ தான் அவங்க ஒத்துப்பாங்க. அப்போ நீங்களே உங்கள் கையை வச்சு நீங்களே சுய இன்பம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆண் தனது கையை வைத்து அவனே சுய இன்பம் செய்து கொண்டால் அப்புறம் எதுக்கு அவன் பெண்கள்கிட்ட பணிவாக நடக்கணும்? என்ன இதுக்கு அவன் பெண்கள்கிட்ட பணிவாக நடக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடும். நான் எதுக்கு பெண்களுக்கு பணிவாக நடக்கணும்? எனக்கு காம பசியோடு இருக்கும்போது அவள் எனக்கு உடலுறவுக்கு வந்தாளா, என்னை முத்தமிட்டாளா, நான் காம பசியோடு படுக்கையில் புரண்டு தூக்கம் வராமல் தவித்த போது எனக்கு அவள் முத்தமிட்டாளா, அவள் எனக்கு ஏதாவது செய்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசி அவள் மீது வெறுப்போடு பார்ப்பான், பழி உணர்ச்சியோடு பார்ப்பான். ஏன்னா பெண்களை எல்லாத்தையும் பழி உணர்ச்சியோடு பார்க்க ஆரம்பிச்சிடுவான் சுய இன்பம் செய்கிறவர்கள். அது மாதிரி பெண்களும் அப்படி தான். சுய இன்பம் செய்கிற பெண்கள் ஆண்களை பழி உணர்ச்சியோடு பார்ப்பாங்க, அன்போடு பார்க்க மாட்டாங்க. அந்த பழி உணர்ச்சி அடங்குவதற்கு 7 நாட்கள் ஆகும். சுய இன்பம் செய்பவர்களுக்கு பழி உணர்ச்சி ஏற்படும், மனசெல்லாம் கெட்ட வார்த்தை போடும். அதெல்லாம் அடங்குறதுக்கு 7 நாள் ஆகும். வெறி பிடிச்சிரும், அது அடங்குறதுக்கு 7 நாள் ஆகும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க சுய இன்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா, நீ நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற, உனக்கு கல்யாணம் இன்னும் 30 வயசில் தான் பண்ண போகிறாங்க, நீ இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற, அதனால் நீ உனக்கு வேறு வழி இல்லை, காமத்தை அடக்கிறது உன்னால் முடியாது, அதனால் நீ என்ன பண்ணு, சுய இன்பம் பண்ணிக்கோ. அது அப்படித்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது தப்பு தான், ஆனால் உன் நிலமை அப்படி இருக்குது, பரிதாபகரமாக இருக்குது, அதனால் நீ சுய இன்பம் பண்ணிக்கப்பா, உனக்கு என்னால் வேறு ஒன்றும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அது தப்பு. அதனால் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறது நல்லது. ஒரு 18 வயசில் 20 வயசில் கல்யாணம் பண்ணிடணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கையை நீங்கள் சரியாக புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் 30 வயசில் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு இடையில் நீங்கள் யாரையுமே காதலிக்கலை, அவங்க அம்மா அப்பா பார்த்து வச்ச பெண்ணையோ பையனையோ பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையே இருக்காது. அந்த வருட காலம்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஒரு 18 வயசுக்கு மேலே ஒரு 30 வயசுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையே வீணாக தான் போகும். நீங்கள் வாழ்க்கையை தவறாக தான் புரிஞ்சுப்பீங்க. அதனால் தெளிவாக இருக்கணும், அதுதான் முக்கியம்.
அமைதியாக இருக்க வேண்டும். இந்த உலகை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த உலகை பற்றிய அறிவு என்பது சரியான அறிவாக இருக்கும், தவறான அறிவாக இருக்காது. சரியான புரிதல் சரியான அறிவுக்கு வழிவகுக்கும், சரியான அறிவை கொடுக்கும். தவறான புரிதல் தவறான அறிவை கொடுக்கும்.